என்னோட ஸ்டைலில் என்னோட தீபாவளி எப்படி போச்சுன்ற வீடியோ பார்க்கலாமா? சின்ன வயசில் வெடினா ரொம்ப ஆர்வமாக இருக்கும். தீபாவளி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் பெருசாக க்ரேஸ் இல்லை. இவனுங்க நாட்டு வெடி வாங்கி வச்சு பேப்பர் சுற்றிட்டு இருந்தானுங்க. எப்பவுமே தீபாவளி டைமில் மழை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வழக்கம் போல் இந்த டைமும் மழை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மழையிலையும் நாங்கள் வெடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரம் வச்சாச்சு. எல்லா டைமும் பூஜை பண்ணும் போது மேண்டிட்டரியாக அந்த ஒரு சரத்தை வைப்போம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டு பக்கமாக போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ஒரு சில நியூ டைப் ஆஃப் கிராக்கர்ஸ் இது இந்த பொம்பரம் சுற்றுற மாதிரி சுற்றுச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வெடித்து பார்த்துட்டு இருந்தோம். கொடியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் பாட்டி வீட்டில் வாஷிங் மிஷின் டெலிவரி வந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு 2 வெடியை கையில் பிடிச்சி போட்டால் தாங்க தீபாவளியாக போகும் அப்படின்ற மாதிரி பிடிச்சி போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சின்ன ட்ரைவ் விளைச்சல் பக்கமாக போயிட்டு வந்தோம். வந்தால் எங்கள் ஊர் செய்யாற்றில் தண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு வைப் பண்ணிட்டு வரலான்ட்டு தண்ணியில் விளையாடிட்டு ஒரு 2 பாட்டை போட்டு ஸ்பீக்கரில் நல்லா கேட்டுட்டு நைட்டு எப்பயும் போல் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி வெடியெல்லாம் எல்லோரும் சேர்ந்து வச்சுட்டு அகைன் ஒரு ட்ரைவ் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு. ஊரெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சாச்சு. மார்னிங்லேருந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு நைட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு உட்காந்தா நம்ம தங்கச்சி நம்ம மேலே ரொம்ப பாசமாக அவங்களே உட்காந்து நம்மளுக்கு பரிமாறினாங்க. போதும்னு சொன்னால் கூட கேட்காம பரிமாறி அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க. நம்மளுக்கு பரிமாறதில் அவங்களுக்கு என்ன ஹாப்பின்னு நம்மளுக்கு தெரியல. அப்கமிங் டேஸில் நம்மளுக்கு வரப்போகிற பர்த்டேக்கு பாட்டி இப்பயே நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. Day 2 ஆஃப் தீபாவளி எங்கள் வீட்டில் எங்களுக்கு நோன்பு இருக்கிறதுனால நோன்பு ஃபாஸ்டிங்லாம் இருந்துட்டு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு Day 2 ஆஃப் தீபாவளியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கோவிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு தீபாவளியை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அக்கா கூட எப்பயும் பிடிச்ச போசஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த தீபாவளியை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. We will see on next vlog.